பார்த்தீங்கன்னா how to solve windmill cube. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எப்பயுமே 3x3 இந்த மாதிரி தான் ஹேண்டில் பண்ணிட்டு செய்வோம். ஆனால் இந்த கியூப் வந்து நம்ம வந்து இப்படி டைமண்ட் ஷேப்பில் ஹேண்டில் பண்ணிட்டு செய்வோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கியூபை ஷஃபில் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒரு ப்ளஸ் சேர்க்கணும். இப்போ இங்கே வந்து ப்ளூ இருக்குது, இங்கே தான் ப்ளூ சென்டர் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த கரெக்டாக இது கூட இந்த மாதிரி ஜாயின் பண்ணுற மாதிரி சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் இது கூட ஜாயின் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம ஆரஞ்சு சேர்த்தோம். ஸோ இப்போ இது வந்து இப்படி சேர்த்தோம்னா இங்கே வந்து இதாகுது. ஸோ அதனால நம்ம வந்து இது கரெக்டாக இந்த மாதிரி இப்படி இருக்கிற மாதிரி இது கூட ஜாயின் ஆகிற மாதிரி கரெக்டாக வச்சுக்கணும். நெக்ஸ்ட் இது ஜாயின் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து க்ரீன் வந்து சேர்ப்போம். ஏதாச்சு ஸோ இப்போ பிங்க்கை வந்து நம்ம கொஞ்சம் கீழே கொண்டு வந்துக்குவோம். ஸோ அப்போனா தான் இது கூட சேர்க்க முடியும். இப்போ நம்ம வந்து இது கூட ஜாயின் பண்ணிட்டோம். கரெக்டாக இது கூட சேர்ந்துட்டோம். ஸோ இப்போ க்ரீன் வந்து இங்கே தள்ளி இருக்கிறதுனால இது கூட சேர்த்து இப்போ ப்ளூ சேர்க்கணும். ப்ளூக்கு வந்து இப்படி வச்சுட்டு ஏன்னா நம்மளுக்கு வந்து இப்போ ஒயிட் வந்து நம்மளை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம வந்து நம்மளோட லெஃப்ட் சைடு வச்சுக்கணும், இந்த சைடு. நெக்ஸ்ட் இது வந்து கீழே வச்சு இது கூட ஜாயின் பண்ணிட்டா கரெக்டாக ப்ளூவோட ஜாயின் ஆகிடுச்சு. இப்போ கரெக்டாக இது கூட ஜாயின் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஒயிட் ப்ளீஸ் தெரியும். ஓகே, இங்கே ஒயிட் அண்ட் பிங்க் இருக்குது. இப்போ ஒயிட் வந்து நம்மளுக்கு ரைட் சைடு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. நம்ம வந்து நம்மளை வந்து பிங்க் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டு கீழே இறக்கி இது கூட ஜாயின் பண்ணிவிட்டு மேலே தூக்கி கரெக்டாக இது கூட ஜாயின் பண்ணிடணும். இப்போ வந்து கொஞ்சம் நாள் சொன்னேன்ல, அதாவது இப்போ நம்ம ஒயிட்டை ஃபேஸ் நம்ம வந்து ஒயிட் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருந்துச்சுன்னா நம்ம லெஃப்ட் சைடு வச்சுக்கணும். இப்போ கீழே இறக்கிட்டோம். கரெக்டாக ஆரஞ்சு கூட ஜாயின் பண்ணிட்டு மேலே சேர்த்து வச்சிட்டோம். ஸோ இப்போ க்ரீன் அண்ட் ஒயிட் கார்னர் இப்போ க்ரீன் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால கரெக்டாக இது. ஸோ இப்போ ஒயிட் லேயர் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம அப் சைடு வச்சுட்டு அப் சைடும் வச்சுட்டு எட்ஜஸ் சேர்க்கணும். ஸோ இப்போ ஒரு நான் எல்லோ எட்ஜ் இல்லை. ஸோ இப்போ நம்ம வந்து அதை வெளியே எடுக்கிறதுக்காண்டி இப்போ இதை தூக்கி இப்போ ஆரஞ்சு கலருக்கு வெளியே கொண்டு வர போகிறேன். கரெக்டாக அது இதோ இங்கே வந்து இது வந்து இப்படி இதாகிடுச்சு. ஸோ இது கூட இப்போ அது கனெக்ட் ஆகலை. ஸோ இப்போ இங்கே வச்சுட்டு இப்போ கொண்டு வந்து இது கூட ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இது இங்கே இருக்குது, ஆரஞ்சு இங்கே மேலே இருக்குது. இப்போ ஆரஞ்சு வந்து இப்படி நேராக நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்க. நம்ம வந்து அதை லெஃப்ட் சைடு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த மேலே தூக்கணும். இது நம்மளுக்கு தெரியாத மாதிரி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இது கூட கரெக்டாக ஜாயின் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ரைட் சைட் தூக்கி வச்சுக்கணும், மேலே தூக்கணும். அதுக்கப்புறம் ஒயிட் கூட கரெக்டாக ஜாயின் ஆகிக்கணும். ஸோ இப்போ ஆரஞ்சு இது முடிஞ்சிருச்சு. இப்போ பிங்க் வந்து அது போலயே இருக்குது. அதாவது போன ஆரஞ்சு இதுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அது போல தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம லெஃப்ட் சைடு ஹைட் பண்ணி வைக்கணும், ரைட் சைடு தூக்கணும். நமக்கு தெரியிற மாதிரி இந்த பிங்க் வச்சுக்கணும்.
அந்த ஒயிட் அண்ட் பிங்க் பீஸ் வந்து நம்ம ரைட் சைடு வச்சுக்கணும். இது கூட கரெக்ட் பண்ணி வச்சிட்டோம். நம்ம ரைட் சைடில் வச்சுட்டோம். நெக்ஸ்ட் இது கூட ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ பிங்க்குக்கும் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒரு பீஸு நம்ம வெளியே எடுக்கணும். ஏன்னா இப்போ எந்த நான் எல்லோ பீஸும் இல்லை. ஸோ அதனால மேலே தூக்கி இங்கே பின்னாடி வச்சுட்டு இப்போ இது கூட ஜாயின் ஆகாத மாதிரி செஞ்சுட்டோம். ஸோ இது நம்ம ரைட் சைடு வச்சுட்டோம். இது கூட ஜாயின் பண்ணிக்கிட்டோம். ஓகே, இப்போ க்ரீன் வந்து இங்கே இருக்குது. இப்போ க்ரீன் வந்து இப்படி வச்சுக்கணும். ஏன்னா நம்ம வந்து இப்படி நேராக நிற்கும் போதில் இந்த வயசில் இப்போ ஸ்லாண்டிங்காக நிற்கும் போதில் நம்ம வந்து இங்கிட்ட வச்சுட்டோம்ல நம்ம லெஃப்ட் சைடு. அது போலவே இப்போ ஸ்லாண்டிங்காக இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம இங்கிட்ட வச்சுக்கணும். இப்படி லெஃப்ட் சைடு தூக்கணும். நம்ம கரெக்டாக அதை ஹைட் பண்ணி வச்சுட்டு இந்த இதை நம்ம தெரியாமல் வச்சுட்டு கீழே இறக்கிட்டு இது கூட ஜாயின் பண்ணுற மாதிரி வச்சுட்டு நம்ம ரைட் சைடு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இது சாரி நம்மளோட லெஃப்ட் சைடு தூக்கி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் இது மேலே தூக்கி இது கூட கரெக்டாக ஜாயின் பண்ணணும். ஸோ இப்போ க்ரீன் சால்வ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து ப்ளூக்கு வந்து அதே போலவே இருக்குது. அந்த இது மாதிரி ஆரஞ்சுக்கு க்ரீனுக்கு வந்த மாதிரி. ஸோ நம்ம வந்து நம்மளோட ரைட் சைடு வந்து ஹைட் பண்ணிக்கணும். நம்மளோட லெஃப்ட் சைடு மேலே தூக்கி இது வந்து அங்கிட்டு கொண்டு போயிட்டு இதை நமக்கு தெரியாமல் வச்சுக்கணும். ஸோ இப்போ இது வந்து ரெண்டும் ஜாயின் ஆகிருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் நம்ம வந்து இது கூட தான் ஜாயின் பண்ணணும். இப்போ நமக்கு வந்து இப்போ அந்த ப்ளூவோட ஜாயின் ஆகிற மாதிரி வச்சுக்குவோம். அதுவும் இல்லாமல் இங்கே வந்து இப்போ ப்ளூ சால்வ் ஆகிருக்கு. இப்போ க்ரீன் இங்கே இருக்குது. க்ரீனை வந்து நம்ம இங்கே கொண்டு வரணும். ஸோ அதுக்கு நான் ஒரு ஃபார்முலா வச்சுருக்கேன். அது இல்லாமல் அதை நான் ஒரு ஸ்டோரியாக வேறு மாற்றிருக்கேன். பேர்ட் ஃப்ளைஸ் அப், இட்ஸ் ஆன் அ போஸ்ட், ஃபால்ஸ் டவுன், head rotates one time, bird flies again, it's on the post 2 times and falls down. ஸோ இதை இன்னொரு வாட்டி செஞ்சோம்னா இங்கே வந்துடும். bird flies up, it's on the post, falls down, the head rotates one time, bird flies again, it's on the post 2 times and falls down. இப்போ க்ரீன் இங்கே வந்துடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும்னா நம்ம வந்து எல் பேட்டர்னுக்கு நம்ம என்ன செய்யணுமோ அதை தான் செய்யணும். நம்ம ஃப்ரண்ட்டை தூக்கணும். அதுக்கப்புறம் டாப்பை தள்ளணும், லெஃப்ட் சைட் தெளிக்கணும், ரைட் சைட் தூக்கணும், லெஃப்ட் சைட் திரும்ப இதை வந்து இங்கே இது கூட பேர் பண்ணிடணும், கீழே இருக்கணும், கரெக்டாக இங்கிட்டு கொண்டு வந்துக்கணும். திரும்பியும் அதே செய்யணும், லெஃப்ட் சைட் தூக்கணும். இப்போ கரெக்டாக வந்துருச்சு, ப்ளஸ் மாதிரி செஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து ப்ளூ இங்கே இருக்குது. இப்போ க்ரீன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கே இருந்துச்சு. ஸோ இப்போ திரும்ப வந்திருக்கு. க்ரீன் திரும்ப இங்கே வர வரைக்கும் அந்த பேர்ட் ஃப்ளைஸ் ஸ்டோரியை செய்யணும். பேர்ட் ஃப்ளைஸ் அப், இட்ஸ் ஆன் அ போஸ்ட், ஃபால்ஸ் டவுன், இட்ஸ் ஆன் அ போஸ்ட், heads rotate sometimes, flies again, it's on a post 2 times and falls down. ஸோ இப்போ வந்து க்ரீன் இங்கே வந்துருக்கு. ஸோ அது திரும்ப செஞ்சோம்னா கரெக்டாக வந்துடும். இப்போ நம்மளுக்கு வந்து ப்ளஸ் சேஞ்ச் இருக்குது. ஆனால் இப்போ இங்கே வந்து நம்மளுக்கு வந்து கார்னர்ஸ் எல்லாமே இதாக இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம வந்து இது கரெக்டாக இந்த எல்லோ சர்ஃபேஸ் வந்து கரெக்டாக ஃபார்ம் ஆகுற வரைக்கும் நம்ம வந்து இந்த இதை செய்யணும். R U R dash U R U R dash U R U R dash U R U R dash. ஸோ இப்போ இந்த மாதிரி வர வரைக்கும் நீங்கள் இந்த RU R dash U செய்யணும். இப்போ இந்த கார்னருக்கு செய்யணும். ஃபஸ்ட்டு இந்த கார்னருக்கு செஞ்சோம்னா அது போலவே கண்டினியூஸாக பண்ணணும். R U R dash U R U R dash
இப்போ இங்கே சால்வ் ஆகியிருக்கு, இங்கே 2 இது சால்வ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த ஆர் யூ ஆர் டேஷ் ஆர் யூ ஆர் டேஷ் யூ. நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து இந்த கார்னர்ஸ் ஆர் யூ ஆர் டேஷ் யூ ஆர் யூ ஆர் டேஷ் யூ ஆர் யூ ஆர் டேஷ் யூ ஆர் யூ ஆர் டேஷ் யூ. நெக்ஸ்ட் நம்ம வந்து கரெக்டாக இந்த எட்ஜஸ் எல்லாம் அதுக்கு அதோட கலர் அதோட சென்டருக்கு இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்மளுக்கு வந்து எல்லோ சால்வ் ஆகியிருக்கு. இப்போ இந்த கார்னர்ஸை தான் கரெக்டாக ஓரியன்ட் பண்ணணும். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, நான் அதுவும் ஸ்டோரியாக தான் வச்சுருக்கேன். ஸோ வாங்க. நைட் கோஸ் டவுன், he opens the door, goes down again, dragon screams 2 times, he goes up again and opens the door and goes down, dragon screams 2 times, he goes 2 times up. இப்போ நம்மளுக்கு வந்து ப்ளூ சால்வ் ஆகியிருக்கு. இப்போ ப்ளூ சால்வ் ஆகியிருக்குன்னா இங்கே வச்சுக்கணும், இங்கே வச்சுட்டு அந்த இதை செய்யணும். நைட் கோஸ் டவுன், opens the door, goes down again, dragon screams 2 times, goes up, opens the door, goes down again, dragon screams 2 times, night goes up 2 times. இப்போ சால்வ் ஆயிடுச்சு. சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் த விண்மில் கியூப். இப்போ ரே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூட சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.